வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான அதே டைமில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வாழைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு நான் வாழைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு துண்டையும் 4 கட் பண்ணியிருக்கேன். தோலை சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 60-70% குக் பண்ணால் போதும். ஃபுல்லாக ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வச்சிட வேண்டாம். கொஞ்சம் மிதமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இது நல்லா வெந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் தண்ணீரை அது உறிஞ்சின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியோடய அப்படியே வச்சுடாதீங்க. வாழைக்காயை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை கூட்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போது இது கூடவே சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி வதக்கிடலாம். நீங்கள் கடுகு மட்டும் கூட போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம இந்த சீரகம் கடலைப்பருப்பு இந்த இதெல்லாம் சேர்க்கும்போது வாசனை இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது கூட கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, காஞ்ச மிளகாய் ஒரு 3, இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் நீங்கள் காஞ்ச மிளகாய்க்கு பதில் பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காஞ்ச மிளகாய் தான் நல்ல வாசனை தரும். இப்போது இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது கூடவே தேங்காய் இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இதை ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இது ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த விரதம்லாம் இருப்போம் இல்லையா, அந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நிறைய ரெசிபீஸ் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி வாழைக்காய் கூட்டெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நிறைய டைம் எடுக்காது. நிறைய ரெசிபீஸை ஈஸியாக பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் இப்போ நிறைய சேர்க்கும் போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது முக்கியமான விஷயம். இந்த வாழைக்காயை ரொம்ப குழையிற மாதிரி வேக வச்சிடக்கூடாது. ஒரு 3/4 பாகம் வேகிற அளவுக்கு வேக வச்சாலே போதும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான வாழைக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.